எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவாஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனெக்டிங் என் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸோட 4 முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் மோர் தேன் யூ ஸ்பெண்ட் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் செலவு பண்ணுறத விட நிறைய சம்பாதிக்க கற்றுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்கள் செலவினம் அதை விட கம்மியாக இருக்கணும். இல்லை நான் 40,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கூட விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். அதான் ஏர்ன் மோர் தேன் யூ ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வாரன் பஃபட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் அவரோட வருமானத்தை விட எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு டிகேடுக்கு முன்னாடி வாங்கின வீடு $35,000 தான் அவர் வாங்கியிருக்காரு. அந்த வீட்டில் தான் அவர் இப்பவும் இருக்கார். அண்ட் ஆல்சோ அவர் யூஸ் பண்ணுற காரும் பெரிய லக்ஸுரி கார்லாம் கிடையாது, ஒரு நார்மலான கார். அவர்கிட்ட இருக்கிற ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ஃபோன் கிடையாது, நார்மலான ஃபோன். ஸோ இந்த மாதிரி வாரன் பஃபட் மாதிரி ஒரு ஆளே இந்தளவுக்கு அவரோட செலவினத்தை குறைக்கும் போது நம்ம எந்தளவுக்கு செலவினத்தை குறைக்கிறதுனால நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ யுவர் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு நீங்கள் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தால் 6 மாதத்துக்கான சம்பளத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும். அதாவது 1,80,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும். இது எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலை, வேலையை விட்டு நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த வேலையிலேருந்து உங்கள் கம்பெனிலேருந்து தூக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்கள் தேடி போகணுன்னா இந்த ஸ்க்ரூ யுவர் ஃபண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபண்டை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அந்த வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு வேறு வேலை தேடுறதுக்கான அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் தைரியமாக அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 lakh எமர்ஜென்சி ஃபண்டையும் இந்தியன் மதிப்பில் நான் சொல்கிறேன் 1 லட்ச ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கஷ்டத்துக்கு வேணால் நம்ம ஃபேஸ் பண்ணணும், அது நமக்கே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போது நமக்கு தெரியும். இந்த கோவிட் டைம் நமக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த ஃபண்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இந்த 1 lakh நீங்கள் உங்கள் ப்ரைமரி ஜாப் மூலிமா சேர்த்து வைக்கக்கூடாது. அது இல்லாமல் என்னென்ன மெத்தட் இருக்குது, ஒரு ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கான பேஷன் ரிலேட்டடான விஷயத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்து மூலிமா இந்த 1 lakh எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் ரிட் ஆஃப் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன். அதாவது நீங்கள் நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்கலாம். இந்த லோன்ஸில் நீங்கள் ஆர்டரிங் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களோட கிரெடிட் கார்டு நீங்கள் லோன் வாங்கியிருக்கலாம், உங்களோட எஜுகேஷன் லோன் இருக்கலாம், பர்சனல் லோன் இருக்கலாம், உங்களுக்கான ஹவுசிங் லோன் இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம். இதில் எந்த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கணக்கு போடணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணணும். உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு பில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கியிருக்கிற கடனை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். மூணாவது உங்களோட எஜுகேஷன் லோன், நாலாவது உங்களோட ஹவுஸ் லோன் இருக்கும். ஸோ எந்த லோன் உங்களுக்கு வட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அந்த லோனை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட உதாரணத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 20 to 30% ஆஃப் த பேஸ் அமௌண்ட் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஒரு 15 லட்சம் நீங்கள் கையில் வச்சுட்டு மீதி 35 லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் 50 லட்சத்துக்குமே நீங்கள் லோன் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா எகெயின் உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் ஒரு டிசாஸ்டரை கூட உங்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ ஒரு லோன் வாங்குறதுக்கு நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் 45 நாள் டைம் பீரியட் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் அந்த பொருளை வாங்க தேவையில்லை. நீங்கள் மேபி உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருள் வாங்கினதுக்கு அடுத்ததே நீங்கள் அதோட ரீபேமெண்ட் ஒரு 2 நாள் 3 நாளில் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த 45 நாள் டைம் ஃப்ரேம்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது செலவு நம்மளால் பண்ண முடியாமல் போச்சுன்னா எகெயின் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட சிபில் ஸ்கோர் ஜாஸ்தியாகும். சிபில் ஸ்கோர் ஜாஸ்தியாச்சுனாலே உங்களுக்கு நிறைய லோன்ஸில் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நல்லா எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி சிபில் ஸ்கோரை ஜாஸ்தி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் கோர் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களோட ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து கடனை அடைச்சி குறைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தேர்ட் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவிங்
இன் மினிமலிசம் அண்ட் எசென்ஷியலிஸ்ட் லைஃப் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சராக வந்து நம்ம பார்க்குறோம். பட் என்ன கேட்டால் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லோரும் பண்ணது தான். தேவையானதுக்கேற்ற வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவைக்கு அதிகமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததே கிடையாது. நம்ம இப்போ லாஸ்ட் 2 டேகேட்ஸை தான் வந்து நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுல நம்ம ரொம்ப நாட்டம் செலுத்திட்டோம். நிறைய ட்ரெஸ் வாங்குறதுல இருக்கட்டும், நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறது, ஒரு பைக் இருக்கிற இடத்துல 2 பைக்கு, ஒரு கார் இருக்கிற இடத்துல 2 கார், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 2 டேகேட்ஸை தான் நம்ம வந்து பழக்கப்படுத்தின ஒரு 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 வியாதினே சொல்லலாம். அதுதான் வந்து இந்த எசென்ஷியலிஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜுகர்பர்க் பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட் தான் வச்சுருப்பேன்னு சொல்லுவார். இந்த 3ஐயே தான் நான் மாற்றி மாற்றி வாழ்வேன்னு. உதாரணத்துக்கு உங்கள் ரூமே இருக்குது, உங்கள் ரூமில் கச்சன்னு நிறைய இருக்கிறதுக்கும் உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதை விஷ்லிஸ்ட்டில் போட்டுருங்க. விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு 10 நாள் விட்டுருங்க. 10 நாள் உங்கள் மண்டையில் ஓட்டி பாருங்கள். இந்த பொருள் நமக்கு தேவையா? இந்த பொருள் நம்ம வாங்கணுமா? இது இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாதா? இது நமக்கு கண்டிப்பாக தேவையா? இது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மண்டையில் ஒரு ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது நம்ம இந்த பொருள் நமக்கு வேணுமா வேணாமான்னு. அப்படி உங்கள் மனசும் மூளையும் சேர்ந்து நமக்கு வேணான்னு சொல்லிச்சுன்னா அந்த பொருளை வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருள். தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடக்க கற்றுக்கிறது தான் இந்த மினிமலிஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து பர்சனல் ஃபினான்ஸில் முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4th பாயிண்ட். இந்த 4th என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரூபாய் வேணால் சம்பாதிங்க. 30,000 ஏர்ன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட மாத வருமானத்தில் உங்கள் கம்பெனிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வாலண்டரி பிஎஃப்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு 10%, 5%, 20% அதிலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணுறதுனால ஒரு 2 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 30,000 வர வேண்டிய இடத்துல 27,000 வரும். ஆனால் ஒரு 2 மாதத்தில் நீங்கள் வந்து அந்த 27,000த்துக்கு வாழ்க்கை நடத்த நீங்கள் பழகிடுவீங்க. அந்த மீதி 3,000 வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாத சேமிப்பாக வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் போகும். இது உங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வந்து கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எல்ஐசி, வேறு எதையுமே நான் சொல்ல விரும்பல. எல்ஐசி இந்தியாவோட ஆர்கனைஸ்டு செக்டர்ன்றனால எல்ஐசி சொல்கிறேன். எல்ஐசியில் நீங்கள் ஒரு நல்ல வந்து ஒரு பிளான் போட்டுட்டு அதில் அந்த ஒரு 10% அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கு ஒதுக்குறனால கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்டிங்கில் அறிவு இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் அறிவு இருக்குன்னா நீங்கள் அதில் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அதிலலாம் அவ்வளோவா நாட்டம் கிடையாது, எனக்கு சேஃபாக ஒரு இடத்துல பணம் இருந்தால் போதும்னா நீங்கள் இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இந்த 4 பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு பேசிக்கான பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் பணத்தை செலவு பண்ணாமல் நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.